முக்கிய செய்திகள். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு திட்டம் தற்காலிகமாக கைவிடப்படும். எதிர்க்கட்சிகளிடம் பிரணாப் உறுதி. வலுத்து வரும் முல்லை பெரியாறு அணை விவகாரம். தமிழக கேரள எல்லையில் இளைஞர் தீக்குளிப்பால் பதற்றம். நாளை பாபர் மசூதி இடிப்பு தினம். நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மும்முரம். பால் விலை மற்றும் பேருந்து கட்டண உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் மறியல் போராட்டம். பல்லாயிரக்கணக்கான மார்க்சிஸ்ட் கட்சியினர் கைது. வணக்கம். விரிவான செய்திகள். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை அதிகரிக்கும் முடிவை நிறுத்தி வைப்பதாக எதிர்க்கட்சிகளிடம் மத்திய அமைச்சர் பிரணாப் முகர்ஜி உறுதியாக தெரிவித்துள்ளார். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற முடியாமல் காங்கிரஸ் கூட்டணி அரசு தவித்து வருகிறது. கடந்த 21ஆம் தேதி துவங்கிய குளிர்கால கூட்டம் ஒருநாள் கூட முழுமையாக நடைபெறவில்லை. காங்கிரஸ் அரசில் அங்கம் வகிக்கும் திமுக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளும் எதிர்த்து வருகிறது. இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திலும் உடன்பாடு ஏற்படாததால் மத்திய அமைச்சர் பிரணாப் முகர்ஜி எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜை இன்று அழைத்து பேசினார். அப்போது நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்த அனுமதிக்குமாறும் அந்நிய முதலீடு திட்ட விவகாரத்தில் கருத்தொற்றுமை ஏற்படும் வரை அதனை தள்ளி போடுவதாகவும் கூறியதாக தெரிகிறது. அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சுஷ்மா சுவராஜ், சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு விவகாரத்தை தாங்கள் தள்ளி வைக்க கூறவில்லை, முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்துகிறோம் என்றார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர்களில் ஒருவரான சீதாராம் யெச்சூரியையும் பிரணாப் முகர்ஜி அழைத்து பேசியுள்ளார். நாளை மறுநாள் புதன்கிழமைக்குள் மத்திய அமைச்சரவை கூடி இதுகுறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனிடையே வரும் 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்டாயம் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்க வேண்டும் என்று கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை விவகாரம் இரு மாநிலங்களுக்கிடையே வலுத்து வருகிறது. அணை அருகே மத்திய போலீஸ் பாதுகாப்பு கேட்டு தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வேளையில் இதுகுறித்து ஆய்வு நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி AS ஆனந்த் தலைமையில் ஐவர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. முல்லை பெரியாறு அணையை ஆய்வு செய்த நீதிபதி ஆனந்த் தலைமையிலான ஐவர் குழு கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக அரசு பங்கேற்காததால் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அணை குறித்து இருதரப்பும் விவாதம் நடத்த ஐவர் குழு கூட்டம் வரும் ஜனவரி மாதம் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்றும் அந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே முல்லை பெரியாறு விவகாரத்தில் கேரள அரசின் பிடிவாதத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தேனி மாவட்டம் கூடலூரில் இன்று சாலை மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. அப்போது உருவ பொம்மைக்கு தீ வைத்து எரித்து கோஷமிட்டனர். அப்போது போராட்டத்தில் கலந்து கொண்ட கூடலூரைச் சேர்ந்த செல்வபாண்டி என்ற வாலிபர் தீ குளித்தார். மத்திய அரசு உடனடியா இதுக்கு தீர்வு காணலாட்டி இன்னைக்கு ஒரு பையன் தான் தீ குளிச்சிருக்கா. நாளைக்கு நாங்க இந்த இளைஞர் ஊரை எல்லாமே மொத்தமா தீ குளிப்பா. இன்னும் எத்தனை பேர் உயிர் கொடுக்க தயாரா இருக்கோம். இதில் பலத்த காயமடைந்த அவர் கம்பம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். முல்லை பெரியாறு அணைக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் மத்திய போலீஸ் பாதுகாப்பு கேட்டு தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இதனிடையே முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக பிரதமருக்கு எழுதிய கடிதத்திற்கு அவர் இன்னும் பதில் அளிக்கவில்லை என்று முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். நாளை பாபர் மசூதி இடிப்பு தினம் அனுசரிக்கப்படுவதால் நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 12,000 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அயோத்தியில் உள்ள பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினமான நாளை தீவிரவாதிகள் நாச வேலைகளில் ஈடுபடக்கூடும் என்ற தகவல் வெளியானதை அடுத்து நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டது. பாபர் மசூதி இடிப்பு நாளன்று ஹைதராபாத்தில் பல்வேறு இடங்களில் குண்டுவெடிப்புகளை நடத்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக உளவு பிரிவு எச்சரித்துள்ளது. இதனால் நாடு முழுவதும் ரயில் நிலையங்களிலும் மக்கள் கூடும் இடங்களிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பயணிகளின் உடைமைகள் மற்றும் ரயிலில் அனுப்பப்படும் பார்சல்கள் அனைத்தும் பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. ஓடும் ரயில்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ரயில் நிலையத்தின் உள்ளேயும் வெளியேயும் ஆயுதம் ஏந்திய போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். டிசம்பர் 6 முன்னிட்டு
சென்னை மத்திய சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தில் சுமார் 300 காவலர்கள் ஜிஆர்பி ஆர்பிஎஃப் எல்லாம் சேர்த்து 300 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தியிருக்கோம். எல்லாருமே ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வர்ற பேசஞ்சருடைய லக்கேஜஸ் ஸ்கேனர்லையும் மேனுவலாகவும் செக் பண்ணி அலோவ் பண்ணுறோம். உள்ள ஏதாவது வெடிபொருள்கள் தடை செய்யப்பட்ட பொருளாக இருக்கான்னு தீவிரமாக கண்காணிச்ச பிறகு லக்கேஜஸ் அலோவ் பண்ணுறோம். பயணிகள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக வந்துட்டாங்கன்னா இந்த செக் பண்ணிட்டு உள்ளே போகிறது ஃப்ரீயாக போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 hour முன்னாடி வந்தாங்கன்னா எங்களுக்கும் சௌரியமாக இருக்கும், அவங்களுக்கும் சௌரியமாக இருக்கும். விமான நிலையத்திலும் பாதுகாப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் விமான நிலையத்தில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கோயம்பேடு பேருந்து நிலையம், பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள், வழிபாட்டு தலங்கள் ஆகிய இடங்களிலும் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பேருந்து கட்டணம், பால் விலை உயர்வை கண்டித்தும் உடனடியாக விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் மறியலில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். சென்னையில் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தை கலைக்க போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்கள் கலைந்து செல்ல மறுத்ததால் மறியலில் ஈடுபட்ட ஏராளமான தொண்டர்களை போலீசார் கைது செய்தனர். மாநில அரசாங்கம் உடனடியாக உயர்த்தி விலையை குறைக்க வேண்டும் என வற்புறுத்துகிறோம். அப்படி மாநில அரசு விலையை குறைக்கவில்லை என்றால் பல்வேறு வடிவங்களில் அவருடைய போராட்டம் தொடரும் என்பதை நான் சொல்லிக்கிறேன். குடியாத்தம் பேருந்து நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட 15 பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். பேருந்து கட்டணம், பால் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை மாவட்டம் பூம்புகார் தொகுதி ஆக்கூர் முக்கூட்டு தேசிய நெடுஞ்சாலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கலைக்க முயன்றதால் இரு தரப்பினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டக்காரர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. அப்போது தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். லால்குடியில் மறியலில் ஈடுபட்ட 100கணக்கான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். பால் மற்றும் பேருந்து கட்டண உயர்வை கண்டித்து காஞ்சிபுரம் தேரடி அருகே மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். தளி அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ரவீந்திரன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் மக்கள் விரோத தமிழக அரசை கண்டித்து மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த போலீசார் அனைவரையும் கைது செய்தனர். நாகை மாவட்டம் பூம்புகாரில் தமிழக அரசை கண்டித்து மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். ஆந்திர காங்கிரஸ் அரசை கவிழ்க்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். ஆந்திராவில் முதலமைச்சர் கிரண்குமார் ரெட்டி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது. கிரண்குமார் ரெட்டி அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தெலுங்கு தேசம் கட்சி ஆந்திர சட்டசபையில் தாக்கல் செய்தது. அதைத் தொடர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது நாளை ஓட்டெடுப்பு நடத்தப்பட உள்ளது. இருப்பினும் அதன் மீதான விவாதம் இன்று ஆந்திர சட்டசபையில் காரசாரமாக நடைபெற்றது. மொத்தம் 295 உறுப்பினர்களை கொண்ட ஆந்திர சட்டசபையில் 7 இடங்கள் காலியாக உள்ளதால் 144 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருந்தால் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற நிலை காங்கிரசுக்கு ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு தற்போது 153 எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில் அவர்களில் 40 எம்எல்ஏக்கள் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆதரவாளர்கள் என்பதால் காங்கிரஸ் கட்சியின் பலம் குறைந்துள்ளது. ஜெகனின் மீது அதிருப்தியில் உள்ள எம்எல்ஏக்களை காங்கிரஸ் விலைக்கு வாங்கியுள்ளதாகவும் தெரிகிறது. இருப்பினும் சிரஞ்சீவி கட்சி எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் மீது அதிருப்தியில் இருப்பதால் நாளை நடைபெறவுள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பில் காங்கிரசுக்கு ஆதரவாக அவர்கள் வாக்களிப்பார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது.
இந்த நிலையில் ஆந்திர மாநில காங்கிரஸ் அரசின் நிலை மதில் மேல் பூனை போல் உள்ளது. நாளை அதன் முடிவு தெரிந்துவிடும். 10ஆம் வகுப்பு தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்த வழக்கு தொடர்பாக புதுவை முன்னாள் அமைச்சர் கல்யாண சுந்தரம் இன்று 2வது முறையாக விழுப்புரம் காவல்துறையில் ஆஜரானார். அவரிடம் சுமார் 2 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. திண்டிவனம் பள்ளியில் கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த 10ஆம் வகுப்பு தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்ததாக புதுவை அமைச்சர் கல்யாண சுந்தரம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தலைமறைவான கல்யாண சுந்தரம் அமைச்சர் பதவியை இழந்தார். அவரை தமிழக போலீசார் கைது செய்ய தீவிர நடவடிக்கை மேற்கொண்டனர். ஜாமீன் கேட்டு கல்யாண சுந்தரம் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் அவருக்கு நிபந்தனைகளுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கியது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த 3ஆம் தேதி விழுப்புரம் குற்றப்பிரிவு போலீசில் கல்யாண சுந்தரம் ஆஜரானார். அவரிடம் 300 கேள்விகள் கேட்டு சுமார் 4 மணி நேரம் போலீசார் விசாரணை நடத்தினர். இதைத் தொடர்ந்து இன்று மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று போலீசார் உத்தரவிட்டனர். அதன்படி 2வது நாள் விசாரணைக்காக இன்று காலை 10:20 மணிக்கு விழுப்புரம் குற்றப்பிரிவு போலீசில் கல்யாண சுந்தரம் ஆஜரானார். அவரிடம் சுமார் 2 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. அதிமுக அரசால் பணி நீக்கம் செய்யப்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் மீண்டும் பணியில் அமர்த்த கோரி குடும்பத்துடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு 12,000 மக்கள் நல பணியாளர்களை அதிரடியாக பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களை மீண்டும் பணியில் அமர்த்த உத்தரவிட்டது. இருப்பினும் தமிழக அரசு அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்கவில்லை. அதைத் தொடர்ந்து மக்கள் நல பணியாளர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி தமிழகம் முழுவதிலும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் இன்று குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமானோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். நீக்கம் செய்யப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை தொடர்ந்து நாங்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தியுள்ளோம். அதை மீண்டும் மக்கள் பணியமர்த்த கூறி இன்று குடும்பத்துடன் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 500க்கும் மேற்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மீண்டும் பணி வழங்கும் வரை பல்வேறு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர். இதேபோல் நாகப்பட்டினத்தில் மக்கள் நல பணியாளர்கள் இன்று தங்கள் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக வனப்பகுதியில் பயங்கரவாதிகள் ஊடுருவலா? அதிரடி போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை. திருவண்ணாமலை கோவிலில் கோலாகலமாக நடந்த மகாரத திருவிழா. லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.